வணக்கம், நான் உங்களோட தனுஷேர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். வழக்கம் போல ஒவ்வொரு வாரமும் அறிவியல் சார்ந்த உண்மைகளை சொல்லி குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நம்ம சேனலோட முக்கியமான எய்ம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வாரம் நான் பேச போற எபிசோட் எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, பசும்பால் ஒவ்வாமை பத்தி பேச போறேன். அதாவது கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி. நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கான விடைகள், அதாவது இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியாமே பல காலமா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். ஸோ இதுல குழப்பங்கள் என்னென்ன இருக்கு, தீர்வுகள் என்ன இருக்குன்றத முடிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட்ல சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ பசும்பால் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வாமை அப்படின்ற பிரச்சனை முதல்ல கண்டுபிடிச்சது பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. இந்தியால இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் லக்னோல இருக்கக்கூடிய சஞ்சய் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல பப்ளிஷ் பண்ண ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா, 3%, அதாவது 100 குழந்தைங்கள்ல 3 குழந்தைங்களுக்கு இந்த பசும்பால் ஒவ்வாமை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பசும்பால் குழந்தைக்கு முதல்ல எப்படி வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை கருவுல தாய் கூட இருக்கிற சமயத்துல நஞ்சுக்கொடி வழியா அந்த பால் புரதம் குழந்தை உடம்புக்குள்ள புகுறதுனால வரக்கூடிய ஒவ்வாமைக்கான ஆரம்ப ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற மாற்றங்கள் உடம்புல அப்பவுமே வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் முத்தம் தாயோ அல்லது தந்தையோ அவங்க உதட்டுல இருக்கக்கூடிய பசும்பால் புரதம் குழந்தைக்கு மேல பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஆரம்ப காலத்துல வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கிற சமயத்துல குழந்தைக்கு காலப்போக்குல தாய்ப்பாலை தவிர, அதாவது தாய்ப்பால் மூலமா வரக்கூடிய இந்த பசும்பால் புரோட்டீன், பசும்பால் புரதம் குழந்தைக்கு போற சமயத்துல எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஆனா இந்த புரதம் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள போய் வேறு விதமான உடல் மாற்றங்களை கொண்டு வரப்போ இந்த பிரச்சனை பேர் நம்ம கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி அல்லது பசும்பால் ஒவ்வாமைன்னு சொல்றோம். இந்த பசும்பால் ஒவ்வாமையில பாத்தீங்க அப்படின்னா, அது சேரக்கூடிய பாதைகள் 2 விதம். ஒரு விதமான பாதை என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடனே உடல்ல பாதிப்புகள் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பசும்பால் உட்கொண்ட ஒரு குழந்தைக்கு உடனே உதடு தடிப்பு அல்லது தொண்டையில அடைப்பு, மூச்சு விடக்கூடிய சிரமம், தோல்ல வரக்கூடிய தடிப்பு அல்லது லூஸ் மோஷன், வயிறு வலி, அழுகுன்னு பல விதமான பரிமாணங்கள் இருக்கு. அதே சமயம் பெரிய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பால் குடிச்சிருப்பாங்க, 2-3 நாள் கழிச்சு குழந்தைங்களுக்கு வயிறு வலி வரலாம். அந்த வயிறு வலியோட சேர்ந்து குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோஷன்ல சில சமயம் பிளட் கூட போகலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் குழந்தைக்கு வயிறுல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டிசென்ட்ரின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து பிரச்சனையை அன்னைக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனா அதே இன்னொரு நாள் மறுபடியும் அது நடக்கிறப்பதான் நமக்கு இந்த பிரச்சனையா இருக்கலாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கிற சமயத்துல சில குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு அவங்க ஆங்கிலத்தில் நாங்க அவுட் க்ரோ ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ ஆரம்பத்துல இப்ப நம்ம இன்னைக்கு பேச போற இந்த விஷயத்த நான் 2 பகுதியா சொல்ல போறேன். இந்த பகுதியில நான் இன்னைக்கு பேச போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பசும்பால் ஒவ்வாமை, அதாவது இன்ஃபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு 0ல இருந்து 6 மாசம் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தாய்ப்பால்ல தாய் உட்கொள்ளக்கூடிய கவுஸ் மில்க் புரோட்டீன் குழந்தைக்கு போய் வயிற்றுக்குள்ள சேர்ற சமயத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருக்கும் அந்த புரதம். இதே அந்த குழந்தைக்கு நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய பால் புரதத்தோட அமைப்பு வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு உடனே ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கான அபாய அறிகுறி மற்றும் முக்கியமா நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்தவுடனே அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த பாலை மட்டும் தவிர்த்துட்டு டாக்டர் சொல்லுவாரு, வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்கம்மா, பவுடர் பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 6 மாசம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்க முடியுமான்னா கஷ்டம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. எல்லாரும் லாக்டோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. பால்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுகர் பேர் தான் லாக்டோஸ். இந்த லாக்டோஸ் சில குழந்தைங்களால செரிமானம் பண்ண முடியாது. அந்த மாதிரி செரிமானம் பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை பேரு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. லாக்டோஸ் அலர்ஜின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ இந்த இன்டாலரன்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால லாக்டோஸ் அப்படின்ற இந்த சுகரை செரிமானம் பண்ண முடியாது. செரிமானம் பண்ண முடியாத இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா வயிறு வலி வரும், வயிறு உப்புசம் வரும், கேஸ் ரொம்ப கூட வரும். மோஷன் போற சமயத்துலையும் சரி, மற்ற சமயத்துலையும் கேஸ் விடுறப்போ ரொம்ப சத்தமா வலிக்க கேஸ் விடுவாங்க. ஸோ இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா வேற விதமான ஒரு பிரச்சனை. பட் கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி இருக்கிறத குழந்தைங்களுக்கு எப்படி ஆரம்ப காலத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தீராத வயிற்று வலி, அழுகை, வாந்தி, தோல்ல வரக்கூடிய தடிப்பு, உதட்டு வீக்கம் அல்லது குழந்தைங்களுக்கு தோல்ல வரக்கூடிய மாற்றங்கள், சுவாச பிரச்சனையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இருமல், அடிக்கடி வரக்கூடிய தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பரிமாணங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் என்கிட்ட வர பேஷண்ட்ஸை பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் வியப்பா இருக்கும். ஏன்னா
ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா வந்து தாய்ப்பால் அம்மாவை கொடுக்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பசும்பால் ஒவ்வாமைக்கு கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பால் பவுடர் டாக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய் உட்கொள்ளக்கூடிய பசும்பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அது டீ, காஃபி, கேக்கு, சாக்லேட், பிஸ்கெட், பேஸ்ட்ரி, பன்னீர், தயிர், மோர், நெய் எதுவா இருந்தாலுமே அந்த தாய்க்கு வந்து அந்த பால் புரதத்தை குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ள போறப்போ தாய்ப்பால் வழியா கண்டிப்பா அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும்ன்றது அவங்க உணர்றதே கிடையாது. ஸோ ஆரம்ப காலத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் என்னன்னா, தாயை வந்து நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸையும் 14 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் முதல்ல நிப்பாட்டி பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, தாய்ப்பாலை தொடர்றது ரொம்ப 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 முக்கியம். வேற எந்த பால் ப்ராடக்டும் கொடுக்காம குழந்தைய வந்து ரிவ்யூ கூட்டிட்டு வந்து பார்க்கணும் எப்படி இருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொதுவா பிரச்சனை கிடையாது. ஆனா 6 மாசம் வரைக்கும் இந்த கடைபிடிப்பு ரொம்ப முக்கியம். 6 மாசத்துக்கு மேல மறுபடியும் அம்மா வந்து பாலும் பால் ப்ராடக்ட்டும் சாப்பிட்டு குழந்தைக்கு அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு 6 மாசம் இந்த விஷயத்த தள்ளி போடணும். ஸோ இதுதான் வந்து பசும்பால் ஒவ்வாமையோட முக்கியமான ஒரு சாராம்சம்ன்றது நீங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. பெரிய குழந்தைங்கள்ல எந்த மாதிரி பசும்பால் ஒவ்வாமை வரலாம், அவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்றத இதே டாபிக்ல செகண்ட் எபிசோட்ல கட்டாயமா நம்ம பேசுவோம். பசும்பால் ஒவ்வாமை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்க குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனை பண்ணுங்க. லாக்டோஸ் வேற, கவுஸ் மில்க் புரோட்டீன் வேற, ரெண்டுத்துக்கும் குழப்பம் வரக்கூடாது. இதற்கு சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் உண்டு. இந்த டெஸ்ட்டுகள் பண்ணும் அப்படின்னா குழந்தைங்க இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் உண்டு. தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் கட்டாயம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அறிவியலை பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம்.